தானாய் வந்து தயவிடும் தயாபரணி, தாளா துயர் நீக்கும் தாழ்நீல் சடையோனி, நாளும் நடனமிடும் நந்தி வாகனனே, நாடினோம் நலமாய் வாழவே. மலர் தூவி மகிழ்வோம் மனங்கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜம் கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லஹரியின் 90வது ஸ்லோகத்தை காண்போம். வச்சசா சரிதம் வதாமி சம்போரகமுத்யோக விதாசுதே பிரசக்தஹ, மனசா கிருதிமீஸ்வரஸ்ய சேவே சிரசா சைவ சதா சிவம் நமாமி. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். சித்தி தரும் யோக முறை ஏதும் அறியாதவன் நான், பக்தி எனும் மனம் கொண்டு தாழ்த்தினம் பணிவேன் நான். முக்தி தரும் ரூபத்தை உள்ளமெல்லாம் நிறைக்கின்றேன், எத்திசையும் நிறையும் நிறை பொருளே உரைப்பேன் உன் புகழை அனுதினமே. இத்தகு நிலை கொண்டு நித்தமும் நின் பாதம் பணிகின்றேன், அற்புதம் என எண்ணி ஆண்டு அருள்வாய் அம்பிகை உமைநாதா. இத்தகு நிலை கொண்டு நித்தமும் நின் பாதம் பணிகின்றேன், அற்புதம் என எண்ணி ஆண்டருள்வாய் அம்பிகை உமைநாதா. இப்பாடலின் விளக்கமானது, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, பரமசிவமே, உன்னை அடையும் யோக முறைகள் எதுவும் எனக்கு தெரியாது. மனதில் எப்போதும் உன் உருவத்தை தியானம் செய்து வழிபடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாக்கினால் உனது அருமை பெருமைகளை எடுத்துச் சொல்லி இன்பம் கொள்கின்றேன். எக்காலமும் இதையே வழிமுறையாக கொண்டு தினமும் உன்னை வணங்கி திருப்தி அடைகிறேன். இதுவே நான் கொண்ட சிவதவமாகும். இதனை ஏற்று எனக்கு அருள் புரிவீராக. மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசா, மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசா, மாஹேந்திர நீலத்யுதி கோமளாங்கீம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. चतुर्भुजे चंद्रकलावतंसे कुचोन्नते कुंकुमरागशोणे पुण्ड्रेक्षुपाशाङ्कुश पुष्पबाणहस्ते नमस्ते जगदैकमातः माता मरकतश्यामा मातङ्गी मदशालिनी
कुर्यात् कटाक्षं कल्याणी 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 कदम्बवनवासिनी। जय मातङ्गतनये जय मातङ्गतनये जय नीलोत्पलद्युते जय संगीतरसिके जय संगीतरसिके जय संगीतरसिके जय लीला शुकप्रिये 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 ஸ்ரீ குருப்யோ நமஹ. காலம் காலமாய் யுக யுகமாய் கருணையையும் அம்பிகையின் அருட்கடாட்சத்தையும் மிக அள்ளி தருவது ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரி என்னும் அற்புத ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்கள் அம்பிகையே ஆதிசங்கரர் கைகளில் தானே தன் திருக்கரங்களால் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இது 100 ஸ்லோகங்களை கொண்டது. இந்த ஸ்லோகங்கள் அம்பிகையால் கொடுக்கப்பட்டது என்றாலும் கைலையின் காவல் தெய்வமான நந்தி தேவர் இது கைலாயத்திற்கே உரிமையானது, இதை தாங்கள் எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்து சிலவற்றை ஆதிசங்கரின் கைகளில் இருந்து எடுத்து வைத்துக் கொண்டார். நந்தி தேவர் எடுத்துக்கொண்டது போக ஆதிசங்கரர் கைகளில் எஞ்சியது 41 ஸ்லோகம் மட்டுமே. ஆதிசங்கரர் மறுபேச்சின்றி வந்து அம்பாளிடம் வினவினாராம். அம்மா, தாங்கள் எனக்கு அளித்த பரிபூர்ணமான இந்த ஸ்லோகங்களில் சிலவற்றை நந்திகேஸ்வரர் எடுத்துக்கொண்டு விட்டாரே என்று கேட்டாராம். அதற்கு அம்பாள், அதனை நீ பூர்த்தி செய்வாய், அதற்காகவே இந்த லீலை நிகழ்ந்தது என்று கூறினாளாம். இதன் முதல் பாகம் 41 ஸ்லோகங்கள், இரண்டாவது பாகம் 59 ஸ்லோகங்கள். முதல் பாகத்திற்கு ஆனந்த லகரி என்றும் இரண்டாம் பாகத்திற்கு சௌந்தர்ய லகரி என்றும் சிலர் கூறுவர். சிலர் 41 ஸ்லோகங்களுக்கு மட்டுமே உரை எழுதியுள்ளனர். சிலர் 100 ஸ்லோகங்களுக்கும் விளக்க எழுதியுள்ளனர். ஆனால் இதன் தாற்பயம் என்னவென்றால், எந்த ஒரு ஸ்லோகத்தையும் அம்பாளின் அருள் இருந்தால் மட்டுமே கவியாக்க முடியும். சங்கரருடைய எழுத்து, வாக்கு, புத்தி அனைத்தும் அம்பாளே ஆனதால் அவளின் கருணையால் ஆதிசங்கரர் இந்த சௌந்தர லகரி என்னும் அற்புத ஸ்லோகங்களை நமக்கு அருளினார். முதல் 41 ஸ்லோகங்கள் மந்திர யந்திர தந்திர தத்துவ ரகசியங்களை தெரிவிக்கின்றன. மீதி உள்ள 59 ஸ்லோகங்களில் மிகுதியான பாகம் அம்பாளின் சௌந்தரியத்தையும் துதிக்கும் வர்ணனை வடிவில் உள்ளது. எங்கும் நிறை ஏந்தையாளை, எல்லோருக்கும் இனியவளை, தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாயவளை, தலைவியை தற்பரையே தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம் வாருங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. இப்பொழுது 90வது ஸ்லோகத்தை காண்போம். ததானே தீனேப்யஹ ஸ்ரீயமணி சமாசானுசத்ருசி அமந்தம் சௌந்தர்ய பிரகரமகரந்தம் விகிரதி தவாஸ்மின் மந்தார ஸ்தவத சுபகே யாது சரணே நிமஜ்ஜன் மஜ்ஜீவ கரண சரண சரணதாம். இதனை தமிழ் பாடல் வரிகளில் காண்போம். எல்லாம் எவர்க்கும் அருளும் பாதமலர் கமலமே, ஊனாய் உயிராய் உலகோர்கான அமிர்தமே, தேடும் தேன் வேண்டி மலர் குடையும் வண்டினமாய் தேவினின் பாதமலர் புகும் பாக்யவண்டாயாவேனோ பாக்யவண்டாயாவேனோ பாக்யவண்டாய் ஆவேனோ. அன்னையே, அண்டிய அனைவருக்கும் வாரி வாரி
அனைத்து நலன்களையும் அள்ளித் தரும் உன் பத்ம பாதங்கள் உலகோருக்கு ஊனாய் உயிராய் திகழ்கின்றது. மலர்ந்த தாமரை மலருக்குள் புகுந்து மகரந்த தேனை உண்டு மகிழும் வண்டினத்தை போல் உன் பாத தாமரைக்குள் நான் வண்டாய் அமரும் காலம் வருமோ? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.